நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வினைத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜும்மா பயான் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருளையும் அவன் புறத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய அமைதியையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களான நபி தோழர்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் நேர்வழியையும் என்றென்றும் நிலைத்திருக்க செய்வானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கமான தூய இஸ்லாம், சத்திய இஸ்லாத்தில் தடை செய்த அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த பாவச் செயல்களை விட்டும், இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பாவமான காரியங்களை விட்டும் விலகி இருப்பது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட, மறுமை நாளின் மீது ஈமான் கொண்ட மூமீனான ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனின் மூலமாக அவனுடைய தூதர் இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு தடை செய்த அனைத்தையும் விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய வேதத்திலே தடுத்திருப்பதும் அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தடை செய்திருப்பதும் நாம் விலகியிருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அத்தனை காரியங்களை விட்டும் ஒரு மூமின் எவ்வளவு தூரம் அவனால் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்த ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பாவத்தை ஒரு மூமினான ஆணோ ஒரு மூமினான பெண்ணோ செய்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கிய காரியங்களில் ஒரு காரியம், நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கிற நம்முடைய சம்பாத்தியத்தின் மூலமாக நம்முடைய வருமானத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ் நமக்கு நாம் பார்க்கிற வேலையின் மூலமாக, நாம் செய்கிற வியாபாரத்தின் மூலமாக, நாம் செய்கிற தொழிலின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வருமானத்தை தருகிறான் என்று சொன்னால்
நமக்கு நம்முடைய உழைப்பின் மூலமாக, நம்முடைய முயற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அனைத்துமே அல்லாஹ் நமக்கு தந்தது. நம்முடைய முயற்சியில், நம்முடைய உழைப்பில், நம்முடைய திறமையில் நாம் சம்பாதிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய உழைப்பை, திறமையை, அறிவை பயன்படுத்தி நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் அது அனைத்தும் அல்லாஹ் நமக்கு தந்தது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஓ அக்கீமு ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை நிறைவேற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களின் பொருளாதாரத்தை செலவழிப்பது மிக முக்கியம். வல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி, முத்தக்கின்கள், மூமின்களை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக்கிய தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களின் செல்வத்தை, தங்களின் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுவார்கள். அப்போ அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்கள் என்று அல்லாஹ் மூமின்களை பற்றி, முத்தக்கின்களை பற்றி சொல்லுகிறான். தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் திருக்குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை என்னுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள், எனக்காக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரம் அனைத்துமே அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அதை நாம் நமக்காக செலவிடுகிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக செலவிடுகிறோம். அதே போன்று நல்ல விஷயங்களுக்காக, ஏழைகளுக்கு தர்மம் செய்வதும் நம் மீது அல்லாஹ் சுமத்திய ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தடுத்த ஹராமான வழியில் நாம் செலவழிக்கக்கூடாது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களில் ஒரு காரியம் என்ன? நம்முடைய பொருளாதாரத்தை நாம் மார்க்கம் எதை தடை செய்திருக்கிறதோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்களோ, அந்த தடுக்கப்பட்ட செயல்களுக்கு, அந்த தடுக்கப்பட்ட செயல்களை நாம் செய்வதற்காகவோ அல்லது பிறர் செய்வதற்காகவோ நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடாது. ஹராமான காரியத்தை நாம் செய்யவும் கூடாது. ஹராமான காரியத்தை செய்வதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கவும் கூடாது. அடுத்து நமக்குள்ள ஒரு கட்டளை என்ன? நமக்கு அல்லாஹ் தந்த நியமத்துக்களில் ஒன்று பொருளாதாரம். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நியமத்து, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உணவு, நமக்கு அல்லாஹ் தருகிற உணவு, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பானம், அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரம் அனைத்துமே அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்துவதற்கு, நல்வழியில் நாம் அதை பயன்படுத்துவதற்கு, பிறருக்கு கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தவறான வழியில் செலவழிப்பதற்கு அனுமதி இல்லை. வீண் விரயம் செய்வதற்கும் அனுமதி இல்லை. இந்த வீண் விரயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லுகிறான், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்போ எந்த ஒரு மூமினான ஆணோ மூமினான பெண்ணோ அவங்க பணத்தையோ, அவங்களுக்கு அல்லாஹ் தந்த உணவையோ, அல்லாஹ் அவங்களுக்கு தந்த நேரத்தையோ, அல்லது அல்லாஹ் தந்த எந்த ஒரு நியமத், நாம் பயன்படுத்துகிற மின்சாரத்தில் இருந்து குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, பணம், காசு எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்தது. எதையுமே வீண் விரயம் செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னும் அல்லாஹ் மற்றொரு சூறாவில் சொல்லும்போது, வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக, ஷைத்தான்களின் உடன்பிறப்புகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு மூமின் வீண் விரயம் செய்தால் அவனை அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான். வீண் விரயம் செய்யக்கூடியவன் யாராக இருக்கிறான்? ஷைத்தானுடைய சகோதரனாக இருக்கிறான். எதையுமே வீண் விரயம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நாம் பயன்படுத்துவதற்கும் பிறருக்கு கொடுப்பதற்கும் தான் அனுமதி இருக்கிறதே தவிர, வீண் விரயம் செய்வது ஷைத்தானுடைய செயல். தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வது ஷைத்தானுடைய செயலை செய்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தடுக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் ஷைத்தானுடைய செயல்.
வீண் விரயம் செய்வதும் ஷைத்தானுடைய செயல். ஹராமாக்கப்பட்ட பாவத்தில் ஒரு பாவம் இஸ்ராஃப், வீண் விரயம். அந்த வீண் விரயம் செய்பவன் ஷைத்தானுக்கு சகோதரன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அடுத்து நமக்கு அல்லாஹ் சுமத்தி இருக்கிற இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு சுமத்தி இருக்கிறது, நம்ம பொருளாதாரத்தை தவறான வழியில் செலவழிக்க கூடாது. தவறு செய்வதற்கு நம் பொருளாதாரம் பயன்படக்கூடாது, வீண் விரயம் பண்ணக்கூடாது. அடுத்து இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான சட்டம், முக்கியமான ஒரு கடமை, அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை, முக்கியமான கடமை, முக்கியமான ஒரு சட்டம் என்னன்னு சொன்னால், பிறருடைய பொருளாதாரம், அடுத்தவர்களுடைய பொருளாதாரம். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆனில் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். சூரா பக்ராவில், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 2வது சூராவில் 188வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி வ துதுலு பிஹா இலல் ஹுக்கமி லி தஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாசி பில் இஸ்மி வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்றியும் உங்களுக்கு இடையில் அல்லாஹ் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள்ல இருந்து மறுமை நாள் வரைக்கும் இந்த துனியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அல்லாஹ் சொன்ன ஒரு அறிவுரை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னு சொன்னா, அன்றியும் உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு சொன்ன ஒரு அறிவுரை என்ன, உங்களில் ஒருத்தர் மற்றவருடைய பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களில் இருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். இந்த வசனம் லஞ்சத்தை பற்றியும் பேசுது, தவறான வழியில் சாப்பிடாதீங்கிறதையும் பேசுது. அப்போ ஒரு காரியம் நடக்கிறதுக்காக லஞ்சம் வாங்குறது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல், லஞ்சம் கொடுப்பதும் தடுக்கப்பட்ட செயல், நாம லஞ்சத்தை வாங்கி சாப்பிடுவதும் தடுக்கப்பட்ட செயல். அப்போ உங்களில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள், உண்ணாதீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய பொருள், அவருடைய பணம் நமக்கு எப்போ ஹலாலாகும் அதையும் மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு முக்கியமான செய்தியை, அல்லாஹ் இந்த உலகத்தில் புனிதமாக்கி இருக்கிற சில விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பூமியில் எதை எதை புனிதமாக ஆக்கியிருக்கிறான்? அல்லாஹ் இந்த பூமியில் புனிதமாக்கிய விஷயம் புனிதமிக்க மக்கா. அந்த மக்கா நகரத்தை அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து அந்த மக்காவை, மக்கா என்ற காபா அமைந்திருக்கிற அந்த ஊரை அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட இடங்கள் 4. ஒன்று மக்கா, மற்றொரு ஊர் மதினா, மற்றொரு ஊர் தூரி சினாய் மலை என்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துவா என்ற பள்ளத்தாக்கு, அது புனிதமானது என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். துவா என்ற பள்ளத்தாக்கு. 4வது அக்ஸா பள்ளிவாசல் அமைந்திருக்கிற ஜெருசலம் என்ற அந்த இடம். அக்ஸா பள்ளிவாசல் அமைந்திருக்கிற ஜெருசலத்தில் அமைந்திருக்கிற அக்ஸா பள்ளிவாசல் அமைந்திருக்கிற பைத்துல் முகதஸ் என்ற அந்த இடம். அப்போ பைத்துல் முகதஸையும் மதினாவையும் மக்காவையும் தூர் சினாய் மலையில் உள்ள துவா என்ற அந்த பள்ளத்தாக்கையும் அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான். 4 விஷயங்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. இடங்களில் 4 இடங்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுவால். அடுத்து அல்லாஹ் புனிதமாக்கிய மாதங்கள் 4. இது ஏற்கனவே எத்தனை முறை பயனில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். முஹர்ரம் மாதத்தையும் ரஜப் மாதத்தையும் துல்காயிதாவுடைய மாதத்தையும் துல்ஹஜுடைய மாதத்தையும், இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதம். அதிலே போர் செய்வது விலக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். 4 மாதங்கள் இஸ்லாத்தில் புனிதமானது. அப்போ 4 இடங்களை அல்லாஹ் புனிதமாக்கியது மாதிரி, அவன் படைச்ச இந்த ஒட்டுமொத்த பூமியில் 4 இடங்களையும்
அவன் ஏற்படுத்திய 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் புனிதமாக்கிய மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒன்றை அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான். அது என்ன? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தங்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜில, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகிற தன்னுடைய அந்த இறுதி ஹஜ்ஜில, அந்த இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிற அந்த மிகப்பெரிய பேருரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எப்படிப்பட்ட இடம்? புனிதமான இடம். அரஃபா பெருவழியில ஹஜ்ஜு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரஃபா திடலில சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கும் கியாம நாள் வரை இந்த துனியாவில் வாழுகிற ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் நிகழ்த்திய உரை இறுதி பேருரை. அந்த இறுதி பேருரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நினைவுபடுத்தினார்கள். இந்த ஊரை அல்லாஹ் எப்படி புனிதமாக ஆக்கியிருக்கிறானோ, காபா அமைந்திருக்கிற இந்த பகுதியை, இந்த காபாவை, இந்த ஹரம் ஷரீஃபை அல்லாஹ் எவ்வாறு புனிதமாக ஆக்கியிருக்கிறானோ, இந்த மாதம் புனிதமான மாதமான துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் எப்படி புனிதமாக்கி இருக்கிறானோ, இந்த துல்ஹஜ் மாதத்தின் 9ஆம் நாளான அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் எவ்வாறு புனிதமாக ஆக்கியிருக்கிறானோ, அதே போன்று ஒரு மனிதனின் உயிரையும், ஒரு மனிதனின் மானத்தையும், ஒரு மனிதனின் பொருளையும் அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான். இந்த பூமியில் அல்லாஹ் புனிதமாக்கின பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்ன? ஒரு மனிதன் அவன் மூமீனோ மூமீன் அல்லாதவனோ, முஸ்லிமோ காஃபிரோ யாரா இருந்தாலும் மனிதனின் உயிர் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில். மனிதனின் மானம் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சொந்தமான பொருளாதாரம், அவனுடைய சொத்துக்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. இதை தவறான வழியில் அடைவதற்கு ஒரு மூமின் நாடக்கூடாது. ஒருத்தனுடைய உயிரோடு விளையாடக்கூடாது, ஒருத்தனின் மானத்தோடு விளையாடக்கூடாது, ஒருத்தனின் பொருளாதாரத்தை திருட வேண்டும், அபகரிக்க வேண்டும், ஒருத்தனுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அடுத்தவனின் பொருளாதாரத்தின் மீது, சொத்துக்களின் மீது பேராசைப்படக்கூடாது. இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியம். அப்போ இந்த 3லையும் ஒருத்தன் கை வைக்கிறான்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய உயிரில், மானத்தில், அடுத்தவனுடைய சொத்துல, பொருளாதாரத்தில் ஒருத்தன் கை வைக்கிறான்னு சொன்னால், அவன் எதில் கை வைக்கிறான்? அல்லாஹ் புனிதமாக்கிய விஷயத்தின் மீது அவன் கை வைக்கிறான். இதை மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஒருத்தருடைய பொருளாதாரம் நமக்கு எப்பொழுது ஹலாலாகும்னு சொன்னால், அவங்க விரும்பி கொடுத்தா தான் அது ஹலால். ஒருத்தர்கிட்ட நீங்கள் பொருளாதாரத்தை தேவையில்லாமல் எதிர்பார்க்கக்கூடாது. வேலை செய்கிறீங்க, வேலைக்குண்டான ஊதியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அது அவன் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது உங்களுடைய உரிமை, அதை நீங்கள் கேட்டு வாங்கலாம். அப்போ ஊதியம் என்ற உங்களுடைய உரிமையை தவிர்த்து நமக்கு சம்பந்தமில்லாத அடுத்தவனுடைய பொருள் எப்போ நமக்கு ஹலால் ஆகும்னு சொன்னால், அவன் விரும்பி கொடுத்தா அது ஹலால், விரும்பி கொடுக்கலன்னு சொன்னால் அது ஹலால் கிடையாது. ஒருத்தன்ட்டு திருடுனா, ஒருத்தன் காசை அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன்கிட்ட இருந்து திருடுனா அது ஹராம். ஒருத்தனை ஏமாத்துனா அது ஹராம். ஒருத்தனுடைய பொருளாதாரத்தை திருடலை, ஏமாத்தலை, அநியாயமாக தட்டி பறித்து அவனை மிரட்டி பஞ்சாயத்து பண்ணி ஒருத்தன்ட்ட இருந்து பொருளாதாரத்தை நாம் பிடுங்குறோம், அது ஹராம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம பொருளை வேணா பிரச்சனை பண்ணி வாங்கலாம். இப்போ நம்ம காசு ஒருத்தன்ட்ட நிற்கிது, நம்ம சொத்தை ஒருத்தன் ஆக்கிரமித்து வச்சிருக்கான், அதுக்காக பஞ்சாயத்து பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, போராடுறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு உரிமைப்பட்ட சொத்துக்களோ, உங்களுக்கு உரிமைப்பட்ட பொருளாதாரமோ ஒருத்தன்ட்ட மாட்டியிருக்குன்னு சொன்னால், அதை மீட்கிறதுக்கு சட்ட ரீதியாக போராடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. அதுக்காக சண்டை போடுறதுக்கு கூட உங்களுக்கு அனுமதி இருக்குது, பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. உங்களுடைய ஹக்காக இருக்க வேண்டும், உங்களுடைய ஹக். அப்போ நம்முடைய ஹக்கை நாம் மீட்கிறதுக்காக போராடலாம். அடுத்தவன் பொருளை அபகரிக்கணுங்கிற ஆசையில் அடுத்தவன் வீட்டையோ சொத்தையோ பொருளையோ கைப்பற்றணுங்கிற எண்ணத்தில் அநியாயம் பண்ணி ஆக்கிரமிப்பு செஞ்சு எடுத்துக்கிட்டா அது ஹராம். இன்னைக்கு ஒரு சில நாடுகள் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, கண்கூடா பார்க்கணும். ஒரு சில அரசியல் கட்சிகள், மதவாத பாஜக மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மக்களுக்கு சொந்தமான இடங்களையும் அரசுக்கு சொந்தமான இடங்களையும் ஆக்கிரமிக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு நாம் கண்கூடா பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு குற்றம்.
அப்போ எப்போ ஒரு மனிதனின் சொத்தும் பொருளாதாரமும் நமக்கு ஹலால் ஆகும்னு சொன்னால் அவன் நமக்கு விரும்பி தர வரைக்கும் ஹலால். விரும்பி தரலன்னு சொன்னால் திருடுறது, ஆக்கிரமித்து எடுத்துக்கிறது, ஏமாற்றி பிடுங்கிறது, இது எல்லாமே ஹராமாக்கப்பட்ட செயல். அப்படி ஹராமாக்கப்பட்ட நிலையில் ஒருத்தருக்கு சொந்தமான காசை நாம் ஒருத்தருக்கு சொந்தமான சொத்துக்களை பறிச்சிட்டோம், அடுத்தவன்கிட்ட இருந்து அநியாயமாக ஆக்கிரமிப்பு பண்ணி பிடுங்கிட்டோன்னு சொன்னால் அவன் அல்லாட்ட முறையிட்டான்னு சொன்னால் அது மாதிரி ஆபத்து எதுவுமே கிடையாது. இத்தகைய தாவத்தல் மதுதூன், அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு நீ அல்லாவை பயந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு நீ அஞ்சிக்கொள், பயந்து கொள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மூமினான மனிதனோ அல்லது காஃபிரான மனிதனோ, ஹதீஸில் தெளிவாக வருகிறது, ஒரு காஃபிரான மனிதன் அவன் அநியாயமாக அநீதி இழைக்கப்பட்டு ஒரு காஃபிர் அல்லாட்ட முறையிட்டா கூட அவன் துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான், அந்த அநீதிக்கு அல்லாஹ் நீதி வழங்குகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். காஃபிருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, காஃபிர்களுக்கு அல்லாட்ட பிரார்த்தனை செய்ய தகுதி இல்லை. ஆனால் அநீதி இழைக்கப்பட்ட காஃபிர் அநீதி இழைக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அவனுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு நீ பயந்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரும் நம்மனால அநீதி இழைக்கப்பட்டக்கூடாது, யாரும் நம்மனால மனம் காயப்பட்டக்கூடாது, யாரும் நம்மனால பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறானே அவன் தான் உண்மையான மூமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களின் வரலாறு நமக்கு மிக பெரும் படிப்பினையாக, அறிவுரையாக இருக்கிறது. நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த சஹாபாக்களில் ஒரு சஹாபி சயீது பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அந்த சயீது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு ஹலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு ஏறக்குறைய ஹிஜ்ரி 61, 63 இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. சயீது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகச்சிறந்த ஒரு சஹாபி, நபி அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழருக்கும் ஒரு பெண்மணிக்கும் ஒரு தகராறு ஏற்படுது. என்ன தகராறுனா நிலத்தகராறு. சயீது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு பகுதியை ஒரு பொம்பளை வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. அந்த பெண்மணியுடைய பேர் ஹதீஸில் வருகிறது அருவா பின்த் உவைஸ் அப்படின்னு வருது, அல்லது அருவா பின்த் உனைஸ் என்று வருகிறது. அருவா பின்த் உவைஸ் அல்லது அருவா பின் உனைஸ் என்ற பெயர். அந்த பெயரில் உள்ள ஒரு பெண்மணி மதீனாவுல ஆளுநராக ஒருத்தர் இருக்கார். மதீனாவுடைய ஆளுநர், அவருடைய பேர் என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் காலத்துக்கெல்லாம் பிந்திய காலம், ஆனால் சஹாபாக்கள் இருந்தாங்க, சஹாபாக்களுடைய ஆட்சி இல்லை. அப்போ அந்த உமையாக்கள் ஆட்சின்னு சொல்லுவோம்ல, அந்த உமையாக்களுடைய ஆட்சியில் நடந்த, அந்த ஆட்சியின் போது நடந்த ஒரு மிகச்சிறந்த சம்பவம், மிக படிப்பினையான ஒரு சம்பவம். ஒரு உத்தம நபித்தோழர் அநீதி இழைக்கப்பட்டு அந்த அநீதிக்கு எதிராக அல்லாட்ட கையேந்திய காரணத்தினால் அநீதி இழைத்த அந்த பெண்மணி எப்படிப்பட்ட மோசமான பாதிப்புக்கு ஆளானாள் என்றத ஒரு தத்துவத்தை, ஒரு சரித்திரத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு படிப்பினை மிக்க சம்பவம் இந்த சம்பவம். அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த நபித்தோழருக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு பகுதி ஆக்கிரமித்து மதீனாவின் ஆளுநராக இருக்கக்கூடிய மதீனாவுடைய ஆளுநர் அவர்கிட்ட போய் இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ மருவான் பின் அல் ஹக்கம் என்ற ஒரு ஆளுநர் மதீனாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். மருவான் பின் அல் ஹக்கம். அந்த மருவான் பின் அல் ஹக்கம்கிட்ட போய் சயீது ரலியல்லாஹுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. எப்படி வழக்கு தொடுக்கிறாங்கன்னா, அதாவது சயீது வந்து
எனக்கு சொந்தமான இடத்த எடுத்துக்கிட்டாரு, அவர் வச்சிருக்கிறது அவருடைய நிலம் இல்லை, எனக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சத்தியமிட்டு, பொய் சத்தியமிட்டு அந்த மதினாவுடைய ஆளுநர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ இந்த வழக்கு ஆளுநர்கிட்ட வரும்போது அந்த ஆளுநர் மருவான் பின் அல் ஹக்கம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறார். இது உண்மையா, அந்த பெண்மணியுடைய நிலத்தை நீங்கள் ஆக்கிரமித்து வச்சுருக்கீங்களாமலே உண்மையான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க, அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இது உண்மை இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து ஒரு ஹதீஸை செவியேற்ற பிறகு அவங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நபி அவங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை கேள்விப்பட்ட பிறகு அவளுடைய நிலத்தில், அடுத்தவங்க நிலத்தில் இருந்து ஒரு பகுதியை நான் அபகரிப்பேனா, நான் ஒரு மூமினா இருக்கேன், நான் நபியுடைய தோழராக இருக்கேன், நான் இந்த செயலை செய்வேனான்னு சொல்லி அவங்க அந்த ஸைத் ரலியல்லாஹு அந்த ஆளுநர்கிட்ட, மதீனாவுடைய ஆளுநர்கிட்ட சொல்கிறாங்க, மருவான்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மருவான் கேட்குறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் எதை கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொல்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அடுத்தவருக்கு சொந்தமான நமக்கு உரிமை இல்லாத நிலங்களில் ஒரு சாண அளவுக்கு நிலத்தை யார் அநியாயமாக கைப்பற்றி கொள்கிறாரோ அவரது கழுத்தில் அந்த நிலத்தின் அடிப்பகுதி பூமி வரை, அதாவது 7 பூமி அளவுக்கு வளையத்தை மாலையாக அல்லாஹ் அவனின் கழுத்தில் மாட்டி அவனை வேதனைப்படுத்துவான் என்று நபி அவர்கள் சொன்னார். அடுத்தவன் நிலத்தில் இருந்து 1 சென்ட் 1/2 சென்ட் இல்லை, ஒரு சான் அளவுக்கு அல்லது ஒரு முழம் அளவுக்கு அடுத்தவனுக்கு சொந்தமான நிலத்தை ஒருத்தன் ஆக்கிரமிச்சா கூட அவனுக்கு அல்லாட்ட கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? அது மாதிரி 7 பூமி அளவுக்கு வளையத்தை மாலை போன்று வளையத்தை போன்று அவன் கழுத்தில் அந்த நிலத்தை மாட்டி அல்லாஹ் அவனை வேதனைப்படுத்துவான். இதை நான் நபி அவங்க சொல்ல நேரடியாக காதால கேட்டிருக்கேன், நான் எப்படி இந்த செயலை செய்வேன் அப்படின்னு மதீனாவுடைய ஆளுநர்கிட்ட சொல்கிறார். அதுக்கு மதீனாவுடைய ஆளுநர் மருவான் சொல்கிறாரு, இதுக்கு பிறகு நீங்கள் நபி அவங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க, நபி அவங்க உங்களுக்கு சொன்ன, மக்களுக்கு சொன்ன, நமக்கு சொன்ன அந்த அற்புதமான வஹி என்ற ஹதீஸ் அறிவுரையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் எந்த ஆதாரத்தையும் கேட்க மாட்டேன், இந்த பேச்சை விட்டுருங்க. அந்த பெண்மணி பொய் சத்தியம் பண்ணி அந்த உங்கள் நிலத்தில் அது உரிமை கொண்டாடுது, அது ஸைத் ரலியல்லாஹுவுக்கு தெரியும், அந்த ஆளுநருக்கு தெரியாது, ஆதாரம் இல்லாத அடிப்படையில். அப்போ ஸைத் ரலியல்லாஹு அந்த பெண்மணி மேலே கோவப்படலை, அவங்கள திட்டலை, அடிக்கலை, அந்த இடத்துல பொறுமையாக சபூர் செய்து அவங்க அல்லாட்ட துவா கேட்குறாங்க. எப்படி துவா கேட்குறாங்கன்னா, இறைவா, இவள் இந்த பெண்மணி பொய் சொல்லியிருந்தால் அவளுடைய பார்வையை பறித்து விடு, அந்த நிலத்திலேயே அவளை நீ மௌத்தாக்கி விடு என்று பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு எதிராக அல்லாட்ட கையேந்துட்டான். அப்படின்னா அவளை சீக்கிரமாக பாதிக்கப்பட்டு கையேந்துறது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய இமாம்கள் சொல்கிறாங்க, கொஞ்ச நாள்லையே அந்த பெண்மணி அப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் இவளை நீ பார்த்துக்க, இவ பார்வையை பறித்து இந்த நிலத்தையே இவளுக்கு நீ சமாதி ஆக்கின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாட்ட கையேந்திட்டு போயிட்டாங்க, அடிக்காமல் திட்டாம அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஒருத்தனை அடிக்கிறத விட, ஒருத்தனை கொல்றதை விட அல்லாஹ் இவனை நீ பார்த்துக்கான்னு அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோமே, அது பெரிய ஆபத்து. நம்ம கொடுக்குற தண்டனையை விட, அரசு கொடுக்குற, சட்டம் கொடுக்குற தண்டனையை விட அல்லாஹ் கொடுப்பானே அந்த தண்டனை மிக கொடூரமாக இருக்கும், சரியான தண்டனை. அதை சொல்லிட்டு அவர் துவா பண்ணிட்டு வயிறெறிஞ்சு பதுவா பண்ணிட்டு போயிட்டார். கொஞ்ச நாளில் இதை அறிவிக்கக்கூடிய இமாம்கள் சொல்கிறாங்க, அந்த பெண்மணியுடைய கண் பார்வை இல்லாமல் போயிருச்சு. அந்த நிலத்தில் கிணறு மாதிரி ஒரு பள்ளம் இருந்துச்சு, அந்த பள்ளத்தில் விழுந்து அந்த பெண்மணி செத்தே போயிட்டா. அவளுடைய முடிவு அப்படி இருந்துச்சு. எந்த நிலத்தை ஆக்கிரமித்து, எந்த நிலத்தில் சுகபோகமாக வாழணும்னு பொய்ய சொல்லி அந்த மிகச்சிறந்த சஹாபிட்ட இருந்து பறிச்சாலோ, அவர் சண்டை போடாமல் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு அவளை கண்ணில்லாத கூடியாக, கண் பார்வை இல்லாதவளாக ஆக்கி அவளை கிணத்துல விழ வச்சு, பள்ளத்தில் விழ வச்சு அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான்.
இதுதான் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனை ஆபத்தானது என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹலாலான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை விட்டும் அநீதி இழைப்பதை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து நீதியை நிலைநாட்டக்கூடிய மூமின்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும்